மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த உலகை அச்சுறுத்தக்கூடிய தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என ஜெபிப்போம். குறிப்பாக இவர்களை காப்பாற்ற களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இவர்களை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இவருடைய குடும்பங்களுக்கு சிறந்த இறை அருளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த புனித வாரத்திலே இறை உணர்வை முழுமையாக பெற வேண்டும் என்று காத்திருக்கும் நமது சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுவோம். இறைவன் அனைவருக்கும் ஆறுதலாக இருந்து இந்த இறை அனுபவத்தை, இந்த புனித வாரத்தின் கொடைகளை நிரம்ப மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனவருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்கியான மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கியவரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களை நோயிலிருந்து விடுவிக்கின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி நலமளிக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடச் செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பாக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும்
உமது மீட்பை எடுத்துரைக்கும். உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளை, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். உமது மீட்பை எடுத்துரைக்கும். நற்செய்திக்கு முன்வசனம். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரை போற்ற பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு உம்மை. யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம், திருவசனங்கள் 21 முதல் 33 வரை, மேலும் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பில் பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அமர்ந்து மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பம் துடைத்து தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டதும் சாத்தான் அவனுள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய வேண்டியது இப்போது விரைவாகச் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடனேயே வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின்பு இயேசு, இப்பொழுது மானிட மகன் மாட்சிமை பெற்றுள்ளார். அவர் வழியாகவே கடவுளும் மாட்சிமை பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சிமை பெற்றுள்ளார் என்றால் கடவுளும் தம் வழியாக அவரை மாட்சிமைப்படுத்துவார். அதை உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலம் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதை யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர இப்பொழுது உங்களால் இயலாது. பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன்?
இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ். சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் மற்றவருக்கு அந்த நோயை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நோக்குடன் அவர்களை தனித்தெடுத்து மலாக்கி என்ற தீவிலே அவர்களை கொண்டு சென்று சேர்த்தார்கள். அங்கே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்கு தான் நோய் இருக்கிறது, நாம் ஏன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தாறுமாறான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்காக பணியாற்ற டாமியன் என்ற ஒரு குருவானவர் திரு இருதய துறவற சபையைச் சேர்ந்தவர் செல்கின்றார். அங்கு சென்று தொடக்கத்தில் பல போராட்டங்களுக்கு இடையிலே இயேசுனுடைய வாழ்வை வாழ வேண்டும், இறைவன் நம்மளை கைவிடவில்லை என்ற ஒரு சிந்தனையோடு அவர்களுக்கு பணியாற்றுகின்றார். தினமும் திருப்பலி வைக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவையான திராட்சை ரசமோ அல்லது அப்பங்களோ கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் திருப்பலியை ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்திருந்தார். மக்களும் திருப்பலிக்கு வந்தார்கள். அப்பம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இதோ கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுவார், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களும் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் கொடுப்பதற்கு அப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை உண்ண வேண்டும், குறிப்பாக இந்த புனித வாரத்திலே அவரை நாம் உண்ண வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும், அவருடைய பாடுகளை இன்னும் நெருக்கமாக தியானிக்க வேண்டும் என எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆனால் யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த வியாதியானது அனைத்து மக்களையும் உலக அளவிலேயே வீடுகளிலேயே ஒதுங்கி இருக்க வைத்திருக்கிறது. எனவே இந்த இயேசுவை நம்மளால் அப்ப வடிவிலே உண்ண முடியாவிட்டாலும் விசுவாசம், நம்பிக்கை என்ற அந்த ஆழமான நம்முடைய செயல்கள் வழியாக அவரை உண்ண முடியும். திருப்பலியை காணொளியிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அல்லது வலைதளங்கள் வழியாகவோ நாம் காணும் பொழுது இதை நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த திருப்பலியின் ஆற்றலால் நான் இறைவனை பெறுகின்றேன், அந்த இறைவன் என்னை தேடி வருகின்றார். எப்படி புனித டாமியன் அந்த மரோக்கோ மக்களுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் ஒதுக்கியிருந்த அந்த மக்களுக்கு திருப்பலி ஆற்றும் பொழுது இதோ விசுவாசத்தின் வழியாக இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்து பல ஆண்டுகள் திருப்பலி நிறைவேற்றினாரோ அவ்வாறே நாமும் திருப்பலியில் பங்கு பெறுவோம். அந்த இறைவன் இந்த காணொளி வழியாக, தொலைக்காட்சிகள் வழியாக, வலைதளங்கள் வழியாக திருப்பலியை காணும் நாம் அனைவரும் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம், அவரை முழுமையாக பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடன் இருந்தவன் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்பதை நினைத்து மிக ஒரு சோகமான நிலையிலே மிக ஆழமாக அவர் வருந்துகின்றார். ஆனாலும் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவன் இந்த துன்புறுகின்ற பணியாளர் வழியாக இந்த உலகை சிதறி கிடக்கின்ற மக்களை ஒன்று சேர்க்கப் போகிறார் என்று. அந்த நம்பிக்கையோடு சிதறுண்டு இருந்தாலும், வீடுகளில் முடங்கி கிடந்தாலும் இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நமக்காக கரம் நீட்டி நம்மளை ஒன்று சேர்க்கிறார் என்ற உணர்வோடு திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த தொற்று நோயின் அச்சத்திலிருந்து நம்மளை விடுவித்து புது வாழ்வு, நிறைவாழ்வு அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வருகின்ற உயிர்ப்பு ஞாயிறு உண்மையாகவே மாற்றத்தின் ஞாயிறாக, மறுவாழ்வின் ஞாயிறாக, ஒளியின் ஞாயிறாக இருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் புனித வாரத்தில் ஜெபிப்போம். ஆமென்.
முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா, இனிதான அன்புடனே ஏற்றிடுவாய். இறைவா, முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. மீட்க வந்த மாபரனே, உம்மிடமே நான் மீண்டெழுந்த தயவினுக்காய் தருகிறேன். மீட்க வந்த மாபரனே, உம்மிடமே நான் மீண்டெழுந்த தயவினுக்காய் தருகிறேன். உமது பாதையில் உயர்ந்த தீபமாய், உமது பாதையில். அன்புக்குரிய சகோதரமே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நம் பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பழிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளின் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் எங்களை இட்டுச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தையும் நல்லுறவை பெறச் செய்கின்றீர். உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையின் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்தும் உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டரபிர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த உலகை அச்சுறுத்த இருக்கின்ற தொற்று நோயிலிருந்து அனைத்து மக்களையும் விடுவித்தருளும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக சுகத்தை அருள்வீராக. அவர்களுக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும், அரசு ஊழியர்களையும், தன்னார்வ தொண்டர்களையும் ஆசிர்வதித்து அவருடைய குடும்பங்களுக்கு நிறைவான ஆசிரை தருவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த தொற்று நோயால் மரித்த அனைவரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ்நாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். விண்ணக கடவுளின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அவருடைய இரக்கத்தினால் நமது குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட்டு இந்த தொற்று நோயிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து கிறிஸ்து அரசரின் முழுமையான ஆசிரை உயிர்ப்பில் பெற வர வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த வியாதியிலிருந்து விடுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, நமக்கு நலவாழ்வு கொடுப்பதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர். இன்றும் நமக்காக அவர் உதவி செய்ய காத்திருக்கின்றார். அவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. எங்களுக்கு வாழ்வளிக்கும் இறைவா, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கொடைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்பங்களை, அவருடைய தொழிலை, குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களில் அவர்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்துவீராக. என்றுமே நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் என்பதை மறக்காமல் நீர் எங்களோடு உடனிருக்கிறீர் என்று நாங்கள் என்றும் நம்பிக்கையோடு வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.